Hey guys, welcome back to my channel. Recently வந்து Windows 11 OS வந்து எப்படி வந்து Windows 10 கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Windows Insider ப்ரோகிராம்ல டெவலப்பர் சேனல்ல வந்து அது மூலமா வந்து நீங்க Windows 11 preview build வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி அத Windows 11 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் சேனல்ல வந்த ஒரு preview. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைடான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்காது. சோ மைபி வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும், கொஞ்சம் லாக் இருக்கும். சோ நான் வந்து டெவலப்பர் சேனல்ல வந்த வெர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஃப்ளாலாம் வந்து கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா சோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ சில ஆப்ஷன்ஸ் வந்து திடீர்னு ஒர்க் ஆகாம போகும். அண்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஆகும், ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து தூக்கிடுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். பட் ஒர்க் பண்ணும்போது வேற எந்த ஒரு ஃப்ளாவும் கிடையாது, ரொம்ப லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சைட்ல வந்து இந்த விண்டோஸ் 11 ப்ரிவியூ வெர்ஷன் வந்து பீட்டா சேனலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ விண்டோஸ் இன்சிடர் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சேனல் வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சேனல், அண்ட் தென் பீட்டா சேனல், அண்ட் தென் ரிலீஸ் ப்ரிவியூ சேனல். ஸோ டெவலப்பர் சேனல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் இது வந்து மோர் அட்வான்ஸ்டு யூசர்ஸ்க்கு வந்து இந்த சேனல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து அவங்க அப்டேட் ஒரு ட்ரையல் பண்ணுறது எல்லாமே வந்து அது அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே வந்து இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் வரும். அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் வந்து வெரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் வந்து அந்த அப்டேட் விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ மேபி வந்து உங்களுக்கு லேக் இருக்கிறது, ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா சேனல். ஸோ இந்த பீட்டா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ரோல் அவுட் கிடையாது, ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது. பட் வந்து இந்த பீட்டா சேனலில் வர எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பர்சனலாக வந்து வெரிஃபை பண்ணி தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் அந்த மாதிரி தான் வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு லேக் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ப்ரிவியூ சேனல். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன். அதாவது இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரிவியூ ஷோன்னு வந்து நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற ஒரு வெர்ஷன். ஸோ அதோட ஒரு ப்ரிவியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ப்ரிவியூ சேனல். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட. பட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரிலீஸ் ப்ரிவியூ சேனலில் வரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேஜராக எந்த டிஃப்ரென்ஸும் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்சிடர் ப்ரோக்ராமில் இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் சேனல்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து விண்டோஸ் இன்சிடர் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். வேணா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஐகார்டில் லிங்க் இருக்கும், வேணா செக் பண்ணி பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 OS வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து விண்டோஸ் இன்சிடர் ப்ரோக்ராம் டெவலப்பர் சேனலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரிவியூ வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து இந்த விண்டோஸ் இன்சிடர் ப்ரோக்ராமில் பீட்டா சேனலுக்கும் இந்த ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம்லேயும் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இப்போ ப்ரிவியூ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது விண்டோஸ் இன்சிடர் ப்ரோக்ராமில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேனலுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நீங்கள் விண்டோஸ் 10 வந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, விண்டோஸ் இன்சிடர் ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 3 சேனலுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இப்போ வந்து ரீசெண்டாக நான் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா விண்டோஸ் 11 ப்ரிவியூ யூஸ் பண்ணுறதுனால ஒன்லி டெவலப்பர் சேனல் மட்டும் தான் நான் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து டவுன் கிரேட் வந்து பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் டவுன் கிரேட் பண்ணணும்னா வந்து நீங்கள் தனியாக வந்து விண்டோஸ் 10 OSே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக்கப்லாம் வந்து எடுக்கணும், ஏன்னா எல்லா டேட்டாஸும் வந்து அழிஞ்சிடும். பட் இப்போ வந்து என்னால் வந்து பீட்டா வெர்ஷனுக்கு மேபி வந்து வேணால் சுவிட்ச் ஓவர் வந்து பண்ணலாம். ஏன்னா இன்கேஸ் வந்து சப்போஸ் லேக் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து விண்டோஸ் 11 ப்ரிவியூ வெர்ஷன் வந்து டெவலப்பர் சேனல் மூலிமா இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பீட்டா சேனல் கூட நீங்கள் வந்து வேணும்னா சுவிட்ச் ஓவர் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா பீட்டா சேனலில் இருக்கிற வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அஃபிஷியலாக வந்து வெரிஃபை பண்ணது. மோஸ்ட் ஆஃப் வந்து எந்த ஒரு லேக் இருக்காது அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு OS வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் 11 ப்ரிவியூ வெர்ஷன் டெவலப்பர் சேனலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ எப்படி அதை பீட்டா சேனலில் மாற்றுறதுன்றது இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்சிடர் ப்ரோக்ராமில் பீட்டா சேனலில் தான் வந்து இருக்கேன். ஸோ விண்டோஸ் அப்டேட்டில் வந்து போனீங்கன்னா விண்டோஸ் இன்சிடர் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சூஸ் இன்சைடர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சேனலில் வந்து இருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு பீட்டா சேனலா இல்லை டெவலப்பர் சேனலா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் டெவலப்பர் சேனல் கொடுத்து பண்ணதுனால தான் இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண முடிஞ்சுது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா சேனல் கிடையாது. ஸோ இப்போ எப்படி ரிலீஸ் ப்ரிவியூ சேனல் வந்து ஹிடன் ஆகிருக்கும் அந்த மாதிரி பீட்டா சேனல் ஹிடன் ஆகிருக்கும். பட் இப்போ வந்து பீட்டா சேனலுக்கு வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து விண்டோஸ்
11 வந்து இல்லை யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை டெவலப்பர் சேனலை யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 10 வச்சுருக்கீங்க, பட் வந்து இன்சிடென்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டேன், பட் பீட்டா சேனலுக்கு அவுட் வெயிட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரைட் டைம் வந்து இது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் விண்டோஸ் அப்டேட்டில் வந்து போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். செட்டிங்ஸில் போனால் இன்சிடென்ட் ப்ரோக்ராம்ன்ட்டு அடியில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இன்சிடென்ட் செட்டிங்ஸில் ஸோ ஜஸ்ட்டு பீட்டா சேனல்னு நீங்கள் ரிலீஸ் ப்ரிவ்யூ சேனல் வச்சுருந்தா பீட்டா சேனல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இது கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கேட்கும். அப்டேட் ஜஸ்ட்டுக்கு இதை டேப் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. அண்ட் அப்டேட் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11ஓட ஒரு லேட்டஸ்ட் பில்டு வந்து வந்துடும். ஸோ லேட்டஸ்ட் பில்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 22,100. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் பில்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பில்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து வேலிடேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பீட்டா சேனல்ஸ் ஆல்ரெடி இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டடாக போட்டிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் விண்டோஸ் 11 அஃபிஷியலாகவே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ அது வந்து மேபி சம்டைம் கிராக்ஸ் இருக்கும். அண்டு அதை ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு எங்கெங்கோ லிங்க்ஸில் போய்ட்டு ஏதோ ப்ளோட்வேர் ஆட்ஸ் வரும், அண்டு ரேம்சம்வேர் அட்டாக் வரதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து வெதர் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் விண்டோஸ் 10 ஜென்யூன் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் கெட்டிங் ப்ரிவியூ பில்ஸ்ன்ட்டு. ஸோ என்ரோல் திஸ் டிவைஸ் இமிடியட்லி இல்லை லீவிங் த இன்சிடென்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் பில்டுக்கு வந்து வந்துடும். அதாவது அஃபிஷியலாக இப்போ கன்சியூமர்ஸ் எல்லாருமே வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து வந்துடும். சூன் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து ரிலீஸ் ப்ரிவ்யூ சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் பில்டு வந்து ரிலீஸ் ப்ரிவ்யூ சேனலில் வரும். பட் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா விண்டோஸ் 11 வந்து கன்சியூமர் எண்டுக்கு வந்து பை நெக்ஸ்ட் இயர் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஹியர் பண்ணேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் லேட் ஆகும். பட் பீட்டா சேனலில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வெல் கேஸ் ஓரளவு அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் ஆல்ரெடி டெவலப்பர் சேனல் யூஸ் பண்ணி தான் பீட்டா சேனலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரைட் டைம். ஏன்னா நீங்கள் டெவலப்பர் சேனலில் வந்து மேபி வந்து ஹெசிடேட் பண்ணிங்கன்னா ஸோ பீட்டா சேனல் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ மேபி வந்து இன்கேஸ் வந்து இப்போ டெவலப்பர் சேனல் இப்போ என்னதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ் பொறுத்து வந்து அது வந்து உங்களுக்கு இது தெரியும். இன்கேஸ் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு லெஸ்ஸாக இருந்ததுன்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த பீட்டா சேனலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக தான் இருக்கும். வேணும்னா வந்து உங்களோட விண்டோஸ் 10 ஆல்ரெடி நீங்கள் விண்டோஸ் 10 ஜென்யூன் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் விண்டோஸ் இன்சிடென்ட் ப்ரோக்ராமில் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பீட்டா சேனலில் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் விண்டோஸ் 10 ஜென்யூன் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா விண்டோஸ் 11க்கு தனியாக எந்த ஒரு காஸ்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்ல. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து கண்டினியூஸாக வந்து ஆக்டிவேட்டரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து லைஃப் டைம் வந்து விண்டோஸ் 11 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெல் கேஸ் ஓரளவு அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ மைக்ரோசாஃப்ட் லான்ச் பண்ண இந்த விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் வந்து நீங்கள் வந்து டெவலப்பர் சேனல்லேருந்தே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபீச்சர் விண்டோஸ் 11 வந்து எது அப்படின்றதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ்.